வெல்கம் டு ஆர்கே டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2026க்கான குரூப் 2, 2A மற்றும் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மோடில் தான் கண்டக்ட் பண்ணுறோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 51 டெஸ்ட்டு நம்ம வந்து நடத்துகிறோங்க. இதில் மேக்ஸுமே ஒரு தனியாக தான் டெஸ்ட்டு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். மேக்ஸ் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோங்க. இது முழுக்க ஆன்லைன் மோடில் இருக்கிறதுனால நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக கூட இருக்கலாம், அது இங்கே பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் தான் டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் அனுப்புகிறோம், ஆன்சரும் அனுப்புகிறோம். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆன்லைன் மோடு எக்ஸாம்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டெஸ்ட்டு வந்து நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன் நவம்பர் 2லேருந்து டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த்து டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 2026க்கான டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அந்த ஆனுவல் பிளானரில் தான் எந்தெந்த தேதியில் என்னென்ன எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே எந்தெந்த தேதியில் நடக்க போகுதுங்கிறது அந்த ஆனுவல் பிளானர் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ அடுத்த மாதம் ஆனுவல் பிளானர் வரதுக்கு முன்னாடியே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு சிலபஸ் நல்லா நம்ம படித்து வச்சுருந்தோம்னா, டெஸ்ட்டு நிறைய போட்டு பார்த்துருந்தோம்னா, கண்டிப்பாக நம்ம அந்த வருகிற குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும் ஈஸியாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா, டெஸ்ட்டு போட ஆரம்பித்தோம்னா, நம்மளால் சிலபஸை ஒரு டைம் 2 டைம் தான் படிக்க முடியும். இதே நம்ம ஆனுவல் பிளானர் வரதுக்கு முன்னாடியே நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் படிக்கிறதுக்கான டைம் கிடைக்கும். ரீரிவிஷன் நிறைய டைம் கொடுக்கலாம், நிறைய டைம் டெஸ்ட்டும் போட்டு பார்க்கலாங்கிறதுக்காக தான் நம்ம நவம்பர் 2லேயே டெஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைய தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நவம்பர் 17 இன்றைய தேதிக்கு நம்ம 6வது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறோங்க. இந்த ஷெட்யூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாம் எத்தனாவது எக்ஸாம்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம், ப்ளஸ் டேட்டும் கொடுத்துருக்கோம். சிலபஸில் என்ன நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு என்ன ஸ்கூல் புக்கு படிக்கணுங்கிறதுமே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்ம வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் ஷெட்யூலை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது பாலிட்டி நம்ம டெஸ்ட்டு எழுதுகிறோம்னா, ஸோ அது பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிலபஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நம்ம டெஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ சிலபஸ் பிரித்து கொடுத்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபுல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே. பாலிட்டி மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்து டெஸ்ட் எழுத வச்சு தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோங்க. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், மேக்ஸுமே ஒரு தனி டெஸ்ட்டாக தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோன்னு சொல்லி. ஸோ 37வது டெஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சிலபஸில் எல்சிஎம், ஹச்சிஎம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விழுக்காடு இதையுமே நம்ம ஒரு தனி டெஸ்ட்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். தனி வட்டி, கூட்டு வட்டின்னு சொல்லி மேக்ஸுமே தனித்தனியாக பிரித்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே எழுதும்போது மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே மேக்ஸ் ஒரு தனி டெஸ்ட்டாக தான் நம்ம நடத்துகிறோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேவுக்கு மட்டுமே 3 மாடல் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் மேக்ஸுமே ஒரு தனி டெஸ்ட்டாக ஃபுல் டெஸ்ட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். தமிழ், ஜிகே ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது 3 டெஸ்ட்டாக நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஷெட்யூல் கீழவே நம்ம சோர்ஸ் புக் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோங்க. ஸோ பாலிட்டிக்கு வெங்கடேசன் சார் புக்கு, அப்படி இல்லைன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு, அப்படி இல்லைன்னா லட்சுமிகாந்த் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஸோ இந்த புக்கு நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் புக்குங்க. ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்திய பொருளாதார முக்கிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கணேஷ் கருப்பையான்னு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் எழுதின புக்கு, அந்த புக்கு நம்ம வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோங்க. ப்ளஸ் வந்து
தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இதுவுமே பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய எக்கனாமிக்ஸ் புக் நிறைய டாபிக்ஸ் கவர் ஆகுதுங்க. நிறைய ஸ்கீம்ஸ் கவர் ஆகுது. நீங்கள் எடுத்து புக் வாங்கினாங்க இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் இஷ்யூஸ் புக் வந்து பார்த்திங்கன்னா பாசிவா அவர்களுடைய புக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் நிறைய கவர் ஆகும். தமிழ்நாடு ஸ்டேட்டுடைய நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய டாபிக்ஸ்லாம் அதில் நிறைய கவர் ஆகுது. அதையுமே நீங்கள் வாங்கி படிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 6க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறுன்னு சொல்லிட்டு வெங்கடேசன் சார் புக்கு ரெஃபர் பண்ணி படிக்கலாம். ஸோ தமிழர் நாகரிகம் பண்பாடுன்னு சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தி அவர்கள் புக்கு, இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணியன் சார் புக்கு, அதையுமே யூஸ் பண்ணலாம். அப்படி அது இல்லை, இனிமேல் என்கிட்ட புக்கே இல்லைன்னா நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் இருக்குங்க. புக் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஏன்னா ஆர்எஸ் அகர்வால் தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் அதை வாங்காமல் இருப்பீங்க. தமிழ் மீடியத்திலே ஆர்எஸ் அகர்வால் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கம், இது வந்து பார்த்திங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக் இருக்குது. அதில் அதை தாண்டி எங்களுக்கு வேறு புக்கு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நவீன கால இந்திய வரலாறுன்னு சொல்லிட்டு வெங்கடேசன் சார் புக்கு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறுன்னு சொல்லிட்டு வெங்கடேசன் சார் புக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் புக்கு யூஸ் பண்ணி தாங்க கொஷின்ஸ் எடுக்கிறோம். ஸ்கூல் புக்ஸ் 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்க புக்ஸும் நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு முழுக்க யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இங்கே கொடுத்துருக்க சோர்ஸ் புக்லேருந்து ஏதாவது ஒரு புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சோர்ஸ் புக்லேருந்து தான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ரெண்டுலேயுமே நம்ம கொஷின்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே படித்து இந்த டெஸ்ட் எழுத முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் சோர்ஸ் புக்ஸ் ரெண்டையுமே யூஸ் பண்ணுறாங்க. கொஷின்ஸ் உங்களுக்கு சிம்பிளாக ஆன்லைனில் இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இல்லாத நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டில் நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் ஒரு 60% எடுக்கிறோம், மீத 40% வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோர்ஸ் புக்கிலேருந்து தான் எடுக்கிறோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி அவங்க டிகிரிஸ் லெவலில் கொஷின் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுதுனவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், 2025 எழுதுனவங்க எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே படித்தா போதுமானு கேட்டால் கிடையாது. அதனால் சோர்ஸ் புக்கும் கையில் வாங்கி படித்து நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட்டு வந்து முழுக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு கீழேவே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் கொஷின் பேப்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். கீழவே டெலிகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக டெலிகிராம் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் கமெண்ட் படித்து பார்த்துட்டு ரீப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் டு வாட்சிங்.